ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி போகுது எல்லாருக்கும்? ஸோ இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தலைநோம்புக்கு எடுத்த விளாக். ஸோ இப்போ தான் போடுறேன்னு கோவப்படாதீங்க. ஏன்னா வந்து நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிஸிங்கிறதுனால எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணி இப்போ நான் போடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தலைநோம்பு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் போய் பொற தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம பள்ளிவாசலில் சங்கு ஊதுவாங்க இல்லையா, அதுவுமே ஊதலை. சகருக்கு ஏதாவது திடீர்னு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா அன்றைக்கி நைட்டே வந்து ஸோ கரியானம் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கரியானம் பொங்க வச்ச சோறு அதெல்லாம் ஆக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நிறையவே வந்து வேலை இருந்துச்சு. ஸோ சமையல் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு ஈத் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள். ஸோ அந்த ஈதுக்கு நான் ஒன்று ரெசிபியும் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸ்வீட்டி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம பேஜ் வரும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் நான் அதில் தான் போடுவேன். என்னோடய ஸ்டோரியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 7 days ஆஃப்லைன் மேக்கப் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். அப்கமிங் ஏப்ரல் 11லேருந்து 17 வரைக்குமே இந்த கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்லையுமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம். அது கூட இல்லாமல் அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். A to Z உங்களுக்கு மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலிங், சாரி ட்ராப்பிங் இது மூணையும் பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்கு நானே வந்து டீச் பண்ண போகிறேன். ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாருமே எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ நீங்களும் புக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஃபீஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபீஸு, எங்கே நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கலாம். இந்த கிளாஸ் மார்ச் எண்டில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடே இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாஸ்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கு. மறக்காமல் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு நிறையவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்குலாம் அதே மாதிரி ஃபீஸஸ்லாம் வருமாங்கிறதும் டவுட்டு தான். இந்த தேங்காய் பால் சோறு என்னமோ ஈஸி தான் செய்கிறதுக்கு. பட் அதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, கஷ்டம்னு சொல்கிறத விட கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேங்காவை அரைச்சி பால் புழிஞ்சு எடுக்கிற வேலை தான். ஸோ சோறுக்கும் தேங்காய் பால் தேவைப்படும், ஆணத்துக்கும் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்தையுமே காமனாக புழிஞ்சு வச்சுட்டு ஸோ சிக்கன் வந்து பெரட்டி வச்சிடலாம். ஏன்னா அந்த டைமில் பெரட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட நம்ம கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக அந்த மசாலாவோட செட் ஆகிருக்கும். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், உப்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மேலே லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேவருக்காக வந்து கஸ்தூரி மேதி, தயிர், எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் வந்து சிக்கன் 65 கிடைக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதில். ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட நான் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வெந்தயம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பால் வந்து புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரைஸ்க்கு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ தேங்காய் பால் நல்லா சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பை விட கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பால் வந்து கொதிக்கக்கூடாது. ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசியை வந்து களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸ் குக்கரில் தான் இதை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸோ அடுப்பில் கொஞ்சம் வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரை எடுத்துகிட்டு போய் நம்ம கரெக்டாக அந்த ரைஸ் குக்கரில் வச்சு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டால் கரெக்டாக வந்துடும். சுவிட்சை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வாட்டி நான் அப்படி தான் விட்டுட்டேன். ஸோ சமையல் வேலைலாம் முடிஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சங்கு ஊதிட்டாங்க தராபியாக்காக. ஸோ தராபியாக்காக வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி எப்போவுமே வருஷம் ஃபஸ்ட்டு நாள் போகிறப்போ நல்லாவே வந்து ஜாலியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, எல்லாரையுமே ஒரே இடத்துலையே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கின்னு மட்டும் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி 27ஆம் கிழமை அன்றைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த தராபியா போய் பள்ளிவாசலில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து தொழுகிறது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி நான், அப்சின்னு, தங்கச்சி, அம்மா எல்லாருமே தான் அன்றைக்கி தராபியாவுக்கு போயிருந்தோம். கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்து இசா முடிச்சுட்டு தான் தராபியா வைப்பாங்க இல்லையா. ஸோ இசா வந்து வீட்லேயே தொழுதுட்டு
தராபியா தொழுவைக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெடி ஆகிட்டு. ஸோ ஈது டைமில் மட்டும் எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா சாதா நாள்லலாம் ஒரு காக்கா இருக்காது. ஸோ ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வந்து ஊரே அடங்கின மாதிரி ஆயிரும். பட் இந்த ஈது டைமில் எங்கள் ஊரே ஜேன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக பசங்கள்லாம் வெளியில் நின்றுட்டு எல்லாருமே போயிட்டு தொழுவை போயிட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் அந்த டேஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுமே இருந்துச்சு. எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பி பள்ளியாசலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 அடி எடுத்து வச்சா போதும் பள்ளிவாசல். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஸ்கூல், இப்படி தான் பக்கத்தில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ மெயினில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் பக்கத்துலேயே தான் இருக்கும் பள்ளிவாசல். நீங்களே பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தொழுகிறப்போ நான் எடுக்கவும் இல்லை, ஏன்னா நிறைய கூட்டம் வந்ததுனால. ஸோ டேரெக்டாக வந்து சஹர் ஷூட்டுமே என்னால் எடுக்க முடியல. டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு நோம்பு வச்சுட்டு ஈதுக்கான இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷன் வந்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இப்போ நான் வந்து காட்ட போகிறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த கிளிப்பிங் வந்து ஃபஸ்ட்டு நோம்பு இஃப்தாருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து கடல் பாசி அம்மா ஊற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கடல் பாசிக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும்தான் நம்ம நிறைய தூம்னு சொல்லிட்டு நல்லா வந்து டிஷ்ஷஸ்லாம் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து எப்படி சொல்கிறது டயர்டாயிரும். அப்படியே ஒரு 2 டிஷ் இருந்தால் போதும், வடை பஜ்ஜி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருவோம். எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு 4 நாள் செய்வியா அதுக்கப்புறம் நீ உட்காந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாள் வேலை பார்ப்ப அடுப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து நல்லா எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்காகவே திங்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு காமனாக தேவைப்படுறது பிரெட் க்ரம்ஸ் தான். அதனால் பிரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கடல் பாசியுமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது கம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படின்னா நான் வந்து எப்போவும் பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது வந்து நார்மலாக ப்ரெட்டை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரெட்டை வந்து நல்லா வந்து பேனில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்ப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பிரெட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ பிரெட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரியே ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் மட்டும் வேலை பார்க்கல, என் சிஸ்டரும் வேலை பார்த்துருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அவள் ஒரு டிஷ் பண்ணா, நான் ஒரு டிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். அவளும் ரொம்ப ஹெல்ப் பண்ணா எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சில்லி ஃப்ளெக்ஸ் தேவைப்படும். எல்லா டிஷ்ஷஸ்க்குமே லாஸ்ட்டாக வந்து டெக்கரேஷனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா இருக்குங்க இல்லையா, அதோட மேலே உள்ள காம்பெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் என் தங்கச்சி. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். சில்லி ஃப்ளெக்ஸ் ரொம்ப அதுவும் வந்து வேலைலாம் கிடையாது. அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஹோல் டேக்கு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உடையிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் இருக்கும் போது டக்குன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற டைமில் அசருக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அசர் தொழுதுட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் சீஸ் பால், சிக்கன் நகட்ஸ்க்கெலாம் சிக்கன் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் அதை கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்போவுமே சமைக்கும் போது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் தனித்தனியாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாமல் இப்போது நம்ம என்னென்னலாம் டிஷ் வந்து பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் லிஸ்ட் அவுட் எடுத்துப்பேன். அதுக்கு என்னென்ன காய்கறி எப்படிலாம் அரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன்னா நம்ம செய்கிறப்போ டிஷ் செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் சாண்ட்விச். ஸோ ப்ரோட்டீன் சாண்ட்விச்க்கு இந்த மாதிரி இட்லி சட்டியில் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, முட்டை, கறி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து ஒரு 200 கிராம்ஸ். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோவும் நான் வந்து இன்ஸ்டாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. அதுக்கு நான் வந்து இட்லி சட்டி வந்து நான் பக்கத்து வீடு, மாமி வீடு, சிச்சானி வீடு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இட்லி சட்டியில் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குழிக்குள்ளே அது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் தேடி வாங்கி நான் இந்த டிஷ் பண்ணணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் நான். ஸோ இதில் சீஸு எல்லாமே நம்ம ஃபுல்லாக வந்து சேர்க்குறதுனால எல்லாமே ப்ரோட்டீன் தான். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் இருக்கலாம், நம்ம குயிக்காகவும் வந்து சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. ஃபஸ்ட்டு சாலட்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5-5:30 போல் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சீஸ் பாஸ்தா வந்து தங்கச்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தான். அதுக்காக வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அம்மா ஒரு சைடு வந்து சுண்டல் வந்து வேக வச்சுட்டு இருந்தாங்க. சுண்டல் வந்து
வீட்டிலேயே செஞ்சாச்சு. அன்றைக்கி கடையிலலாம் வாங்கலை. ஸோ எல்லாமே வீட்டில் செய்கிறது தான் நல்லது இல்லையா? ஸோ அதனால் வீட்டிலே எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சீஸ் பால் வந்து எப்போவும் நான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் முன்னாடியே ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் சிக்கன் சீஸ் பால். பட் அந்த டைப்பில் இல்லாமல் இந்த டைப் வந்து நான் ரொம்ப நியூவாக வந்து செஞ்சுருந்தேன். நல்லா வந்து ஸ்பைஸியாக செஞ்சுருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்லேயுமே போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே இஃப்தாருக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லேயுமே இருக்கும். ஃபஸ்ட்டு நாளே இவ்வளோ ரெசிபி வந்து செஞ்சு நான் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லலாம் வந்து போட்டிருந்தேன்னா ஊர்லேருந்து வந்து சின்னம்மா அதுக்கப்புறம் தம்பி பசங்க எல்லாருமே வந்து என்னக்கா நான் வரப்பெல்லாம் எதுவும் செய்ய மாட்டியே, என்னக்கா இப்படி செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து திட்டிகிட்டு இருந்தாலுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து எல்லாருக்குமே டெம்ப்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ சமைக்கிறீங்க, இவ்வளோ டிஷ்ஷஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டும் கேட்குறீங்க. நான் இப்போ சமைக்க ஆரம்பிக்கல. 16 வயசுலேருந்தே நான் வந்து செஃப் தாமுக்கிட்ட வந்து 3rd ப்ரைஸ் வந்து நான் அவார்ட் வாங்கியிருக்கேன் சமையலில் வின் பண்ணி. அதுவும் ஸோ அப்போலேருந்து ஒரு சமையலில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ இது சமைக்க முடியுது, இன்ட்ரெஸ்ட்டும் அதில் காட்ட முடியுது. ஸோ நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால டச் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. நான் ஒரு டிஷ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபெயிலியரே ஆகாது. அது வந்து நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த டிஷ்லேயும் வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது. இன்னொன்று ஊர்லேருந்து பசங்க தம்பிங்களா ஆளா சின்னம்மா எல்லாருமே வந்திருந்தாலும் நான் ஏதாவது ஒரு டிஷ் வந்து வீட்டில் செஞ்சுருவேன். KFC வந்து ரொம்ப ஃபேவரட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ நான் செய்கிறது ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அது செஞ்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் நான் வந்து இன்ஸ்டாவில் நான் கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் சமையலில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட முடியல, பண்ணவும் முடியல, ரெசிபி வீடியோஸ் பண்ண முடியல. சரி இந்த டைமில் பண்ணாதானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் டைமில் பண்ணி டிஷ்ஷஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்கும் தேவைப்படுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். அதனால் காமனான உள்ள டிஷ்ஷஸ்லாம் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க, அந்த டைமில் செய்யாமல். அதே மாதிரி மயோவும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி மைனஸ் வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாளைக்கு தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு தேவை, அப்பப்போ அரைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அரைச்சி வச்சாச்சு. உண்மையிலேயே அன்றைக்கி சிக்கன் சீஸ் பால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக தான் வந்து சீஸ் பால் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து என்கிட்ட க்யூப் சீஸ் வந்து இல்லை, மொசரலா சீஸு துருவின சீஸ் தான் இருந்துச்சா. ஸோ அதனால் உள்ளே வச்சா அது எப்படியுமே வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வந்து அன்றைக்கி சீஸ் பால் செஞ்சேன். பட் ஆனால் ஒருத்தவங்க ஒன்று சாப்பிட்டாலே போதும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எல்லாமே நான் நோன்பு வச்சுட்டு செஞ்சதுனால உப்பு உரப்பு எதையுமே நான் பார்க்கல. பட் ஆனால் கரெக்டாக சூப்பராக செஞ்சுட்டேன். இன்னொன்று இதே ஃபஸ்ட்டு நோன்பு வேறு நம்ம வைக்கிறோமா, ஸோ ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நோம்பே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இஃப்தார் டைமை வந்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு களைப்பே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நல்லா ஜாலியாக என் தங்கச்சி நான் எல்லாருமே சேர்ந்து விளாண்டுக்கிட்டே இந்த மாதிரி வந்து சமைச்சிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். ஒரு வழியாக எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சு முடிச்சுட்டு இஃப்தாருக்கான டைமுமே வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்காந்து துவா கேட்க ஆரம்பிச்சாச்சு. தங்கச்சி வந்து சிக்கன் சீஸ் பாஸ்தா செஞ்சுருந்தா அண்ட் கஸ்டர்ட் வந்து செஞ்சுருந்தா. ஸோ நான் வந்து சிக்கன் சீஸ் பால், நக்கட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் ப்ரோட்டீன் சாண்ட்விச் செஞ்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது செஞ்சுருந்தேன். கடல் பாசியுமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டே அந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஊறின மாதிரி போயிடும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வச்சு சாப்பிட்றது வந்து பெட்டர். அதனால் வந்து உட்காந்துட்டு நோம்பு திறக்க உட்காந்துட்டு அந்த ஃபில்லிங்ஸ்லாம் வந்து வச்சு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ஒரு ஆளாக எங்களால் மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிச்சானி வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்தாச்சு. அப்சின் வேறு இப்போ வரைக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு வச்சுட்டு இருக்கா, விடாமல் நோம்பு வச்சுட்டு இருக்கா. ஸோ அவளுக்காக துவா செய்யுங்க எல்லாருமே. 30 நோம்பு வச்சுட்டா நான் என்ன வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு வேறு அப்சின்ட்ட சொல்லியிருக்கேன். அதனாலேயே வந்து என்னோட பெட்டுக்கு வந்து சவால் கட்டி அந்த மாதிரி வந்து நோம்பு வச்சுட்ருக்கா. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்பு வச்சுருந்தாலே ரொம்ப வந்து களைச்சி போயிட்டா புள்ள. அதனால தான் அவளுக்கு இவ்வளோ இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்காகவே செஞ்சேன். என்ன தான் இருந்தாலும் டேட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டேட்ஸுமே எடுத்து வச்சு எல்லாமே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் நிறையா வந்து டிஷ்ஷஸ் வந்து அன்றைக்கி செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ பார்க்கும் போதே பசி ஆறுன மாதிரியே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மறுநாள் வந்து டிஷ்ஷஸ் செஞ்சு நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோட இதுவுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே ஓவராலாக வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பள்ளிவாசலில் நோம்பு திறக்க துவாலாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து துவாலாம் சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ரோஸ் மில்க் வந்து ஜூஸ் வந்து செஞ்சுருந்தேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி அப்சீனுக்கு வந்து எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது அப்படின்னே தெரியல. ஸோ பேருக்கு வந்து ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டா ஒன்று.
சொல்லணும்னு சொல்லலை, அன்றைக்கி எல்லா டிஷ்ஷஸுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இஃப்தார் முடிச்சுட்டு மகரிப் தொழுதுட்டு இசாவுமே தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தராபியாக்காக பள்ளிவாசலுக்குமே கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இதே மாதிரி விளாக் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.